ஹெச்என்டி இங்கிலீஷ் செகண்ட் இயர் ஃபஸ்ட் செமஸ்டரில் வந்து ஒரு பொயம் ஒன்று இருக்குது, வீவர் பேர்டு பை கோஃபி அவனூர். அதை பற்றி தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீவர் பேர்டு அப்படின்னு சொல்ல வரும்போது ஒரு தூக்கணாங்குருவி மாதிரி எடுத்துக்கங்களேன். அந்த வீவர் பேர்டு என்ன பண்ணும், அதோடைய கூட்டை வந்து அதே வந்து கட்டிக்கும். இந்த பொயத்தில் வீவர் பேர்டுன்னு அவங்க சொல்ல வாரது வந்து ஐரோப்பியர்களை சொல்ல வாரது. அப்போ இந்த பொயம் வந்து 4 ஸ்டென்ஸாக இருக்குது. இந்த முதல் ஸ்டென்ஸாக வந்து இங்கே பார்ப்போம். The weaver bird built in our house and laid its egg on our only tree. இங்கே பார்த்தீங்கன்னா ஐரோப்பியர்கள் வந்து எப்படி ஆப்பிரிக்காவில் வந்து ஒரு கெஸ்ட்டாக வந்து வராங்க. வந்து அப்புறம் என்ன பண்ணால் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க வந்து தன்னுடைய மதத்தை போதிக்கிறாங்க, கோலனைஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றியா இந்த பொயம். இதை வந்து வீவர் பேர்டை வந்து நம்ம மெட்டஃபர் லிட்ரரி டிவைஸில் வந்து மெட்டஃபராக வந்து வீவர் பேர்டு இருக்குது. ஏன்னா ஐரோப்பியர்களை வந்து இங்கே வீவர் பேர்டுக்கு வந்து ஒப்பிடுறாங்க, அதாவது உருவகிக்கிறாங்க. ஆல்ரெடி தெரியும் இல்லையா, லிட்ரரி டிவைஸுங்கிறது வந்து ஒரு லிட்ரரி ஒர்க்கை வந்து மெருகூற்றுறதுக்காக வந்து பயன்படுத்தக்கூடிய டிவைசஸ். சிமிலி, மெட்டஃபர், பர்சனிஃபிகேஷன் இப்படி நிறைய இருக்குது. இதில் வந்து வீவர் பேர்டு வந்து மெட்டஃபர். இப்போ நம்ம போயத்துக்குள்ளே போவோம். இந்த வீவர் பேர்டு பில்ட் இன் அவர் ஹவுஸ். இந்த தூக்கணாங்குருவி என்ன பண்ணுது, எங்களுடைய வீட்டில் வந்து கூடு கட்டுது. அண்ட் லேட் இட்ஸ் எக் ஆன் அவர் ஒன்லி ட்ரீ. என்ன பண்ணுது, முட்டை போடுது. ஒன்லி அவர் ட்ரீ, எங்களுடைய மரத்தில் வந்து அது முட்டை போடுது. we did not want to send it away. நாங்கள் என்ன பண்ண இல்லாத அதை வந்து நாங்கள் விரட்ட இல்லை. we watch the building of the nest. நாங்கள் என்ன பண்ணணும்னா அந்த பில்டிங்கை வந்து அதனுடைய கூட்டை வந்து நாங்கள் என்ன பண்ணோன்னா பார்த்துக்கிட்டு இருந்தோம். யாரும் எதுவும் பண்ணாமல் நாங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தோம், ஏன்னா கெஸ்ட் இல்லையா. அண்ட் சூப்பர்வைஸ் த எக் லையிங். அது முட்டை போடுறதை நாங்கள் சூப்பர்வைஸ் பண்ணணும். அதை வந்து கரெக்டாக நாங்கள் பார்த்துக்கிட்டோம், நாங்கள் வந்து விருந்தோம்பல் செஞ்சோம். ஸோ இங்கே இதான் இவ்வளோ தான் வந்து இந்த ஃபெஸ் ஸ்டென்ஸாக. இதை நம்ம பார்த்தோம்னா அந்த வீவர் பேர்டை வந்து ஐரோப்பியர்கள் அப்படிங்கிறத நம்ம ஒப்பிடலாம். ஸோ ஐரோப்பியர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா ஆஃப்ரிக்க நாட்டுக்கு வராங்க. ஸோ இங்கே அவள் ஹவுஸ்ன்னு சொல்ல வாரது இதை ஆஃப்ரிக்க நாடு. ஐரோப்பியர்கள் ஆஃப்ரிக்க நாட்டுக்குள்ளே வந்து பில்ட் இன் அவர் ஹவுஸ், அங்கே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா குடியேறாங்க, கெஸ்ட்டாக வராங்க. அண்ட் லேட் இட்ஸ் எக்ஸ் ஒன் அவர் ஒன்லி ட்ரீ அப்படிங்கிற மூலமாக நம்ம என்ன விளங்கிக்கலாம்னா, அவர்களுடைய நாட்டில் வந்து ஒன்லி ட்ரீ, அதுவும் வந்து ஆஃப்ரிக்க நாடு தான். அவருடைய நாட்டில் வந்து இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா முட்டை போடுறாங்க. அந்த வீவர் பேர்டு முட்டை போடுதுன்னா இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இடத்த வந்து ஆக்கிரமிக்கிறாங்க. அதுதான் அதோடைய அர்த்தம். we did not want to send it away. இந்த ஆஃப்ரிக்கில் என்ன பண்ணுறாங்கன்னா கெஸ்ட்டுங்கிறதுனால இவர்களை வந்து விரட்ட இல்லை. இவங்க என்ன பண்ணாங்கன்னா அவங்கள we watch the building of the nest. இவங்க என்ன பண்ணாங்கன்னா வரவேற்றாங்க, அடைக்கலம் கொடுத்தாங்க, சூப்பர்வைஸ் பண்ணாங்க. ஸோ இங்கே வீவர் பேர்டு வந்து இங்கே நம்ம ஒப்பிடலாம். அடுத்து வந்து செகண்ட் ஸ்டென்ஸாக பற்றி பார்க்கலாம். செகண்ட் ஸ்டென்ஸால் அண்ட் த வீவர் ரிட்டன் இன் த கைஸ் ஆஃப் த ஓனர். என்ன, வீவர் ரிட்டர்ன் பண்ணிச்சுது இந்த கைஸ் ஆஃப் த ஓனர். கைஸ் அப்படின்னு சொல்ல வரும்போது மாறு வேடம், அதாவது இப்படி நடந்துக்கிறது. அப்போ இங்கே இந்த கைஸ் ஆஃப் த ஓனர் மூலமாக ஓனர் மாதிரி நடந்து கொண்டது. நீ கெஸ்ட்டாக வந்திருக்க, ஆனால் இப்போ என்னடான்னா இது உன்னுடைய நாடுங்கிற மாதிரி நீ என்ன பண்ணுறா, நடந்து கொள்கிறாய் அப்படிங்கிறது தான் அது. இப்போ இதை வந்து 2 விளக்கம் கொடுக்கலாம். ஒன்று, இந்த வீவர் பேர்டு என்ன பண்ணுது, சடன்னாக தான் ஓனருங்கிற மாதிரி நடந்துக்குது. அதாவது ஐரோப்பியர்கள் இது அவர்களுடைய கண்ட்ரிங்கிற மாதிரி நடந்து கொள்கிறார்கள். அப்படி இல்லையா நம்ம இதை எப்படி எடுத்துக்கலாம்னா, இந்த ஐரோப்பியர்கள் வந்து ஆஃப்ரிக்காவில் பார்த்துட்டு ஓகே இதை நம்ம காலனைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போட்டு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு போயிட்டு மறுபடியும் ரிட்டன் வராங்க. எப்படி வராங்கன்னா ஓனர் மாதிரி வராங்க, அப்படி நம்ம எடுத்துக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா ப்ரீச்சிங் செல்வேஷன் டு அஸ். என்ன பண்ணுறாங்க, வந்து ப்ரீச்சிங் பண்ணுறாங்க. ப்ரீச்சிங்னா என்னப்பா, ப்ரீச்சிங்னா போதனை. சேல்வேஷன்னா மீட்பு, அதாவது நாங்கள் உங்களை மீட்கிறோம் அப்படின்னு சொல்லி போட்டு போதனை பண்ணுறாங்க.
யாருக்கு? டு அஸ், எங்களுக்கு. தட், இந்த தட் அப்படின்னு வந்திருக்கு. ஏன் 2 ஃப்ரேஸுக்கு நடுவில் ஒரு தட் வந்திருக்கு? ஏன்னா அது வந்து இந்த முன்னே உள்ளதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணும், விவரிக்கும். என்ன விவரிக்குதுன்னா இங்கே ப்ரீச்சிங் செல்வேஷன். அவங்க ஏன் ப்ரீச்சிங் செல்வேஷன் பண்ணுறாங்க, போதிக்கிறாங்கன்னா, தட் ஆன் த ஹவுஸ், என்ன, எங்களுடைய நாட்டை அவர்கள் சொந்தம் கொண்டாடுவதற்காகத்தான் இது. புரிஞ்சுது இல்லையா? சரி, அடுத்தது பார்த்தீங்கன்னா 3வது ஸ்டென்ஸால் தே சே, அவர்கள் சொல்கிறார்கள், இட் கேம் ஃப்ரம் த வெஸ்ட். அவங்க வந்து வெஸ்டில் இருந்து வராங்க, ஐரோப்பியாவிலேருந்து வராங்களாம். அது என்ன ஐரோப்பியாவிலேருந்து வராங்கன்னா, அவங்க வந்து பிரசித்தி பெற்றவர்களாம். ஆடை மற்றும் உணவு அனைத்து விடயத்துலேயும் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க மேம்பட்டு இருக்கிறாங்க. அவங்க தான் பெஸ்ட்டுங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்களாம். தேசே அவங்க சொல்கிறாங்க, இட் கேம் ஃப்ரம் த வெஸ்ட், நாங்கள் வெஸ்ட்டில் இருந்து வரோம் அப்படிங்கிறாங்க. பட் இங்கே நம்மால் என்ன சொல்கிறாரு, வெயா அப்படிங்கிற ஒரு வேர்டு வந்திருக்கு இல்லையா? அது என்னன்னா அந்த வெஸ்ட், அது அவங்களுடைய நாட்டை பற்றி இவர் விவரிக்கிறார் நம்மால். தேசே அவங்க சொல்கிறாங்க, இட் கேம் ஃப்ரம் த வெஸ்ட், வெஸ்ட்லேருந்து வந்திருக்காங்கண்ணா. இவர் சொல்கிறார் அந்த வெஸ்ட் எப்படியான இடம் தெரியுமா? வெயா த ஸ்டோம்ஸ் எட் சி ஹேட் ஃபெல்ட் த கல்ஸ். ஸ்டார்ம்ஸ், இந்த கடலில் வந்து புயல் வீசிக்கிட்டே இருக்கும் எப்போ பார். ஹேட் ஃபெல்ட் த கல்ஸ், கல்ஸ் அப்படின்னா அதுக்கு மீனிங் பார்க்க தேவையில்லை, அது வந்து ஒரு பறவை இனம். அந்த கல்ஸுங்கிற பறவை இனம் என்ன பண்ணுது, புயல் காலத்தில் வேறு ஒரு நாட்டுக்கு போயிடுது, அங்கே இருக்கலாது. அப்போ அது என்ன சொல்ல வராங்கன்னா, அடிக்கடி புயல் வீசுகிற ஒரு நாடு எது, வெஸ்ட். அப்படியான நாடு அது. அண்ட் மேலும் இந்த ஃபிஷர்ஸ், மீன் பிடிப்பவர்கள், ட்ரைடு தேர் நெட்ஸ், அவர்களுடைய உணவை ட்ரைடு காய வைக்கிறதுக்கு, மீனவர்கள் அவர்களுடைய உணவு எது, மீன், நெட்ஸ், அதைத்தான் காய வைப்பாங்க. காய வைக்கணும்னா கருவாடு. ஸோ கருவாடு போடுறதுக்கு பை லண்டன் லைட்ஸ், லேண்டன் லைட், அதாவது விளக்கை பயன்படுத்துகிறார்கள். இது அப்படி இல்லை, இதுக்கு பேர் வந்து என்னன்னா இமேஜரின்னு சொல்லலாம். அந்த ஸ்டார்ம் எட் சி, அடுத்தது லண்டன் நைட், ட்ரைட் த நெட்ஸ் பை லண்டன் நைட்லாம் நம்ம வந்து இமேஜரிக்குள்ளே சொல்லலாம். இமேஜரிங்கிறது வந்து லிட்ரரி டிவைசஸில் ஒன்றும். அப்போ என்ன சொல்ல வராங்கன்னா, ஒரு மீனை காய வைக்கிறதுக்கு வந்து என்ன, வெயில் வேணும். ஸோ வெயில் இல்லாததால் லண்டன் லைட்டில் வந்து அவங்க காய வைக்கிறாங்க. ஸோ ஒரு மீனை கூட காய வைக்க முடியாத அளவு உள்ள ஒரு நாடு, எப்போ பாரு ஸ்டோம்ஸ் வர, புயல் வர ஒரு நாடு, அந்த நாடு. இவங்க சொல்கிறாங்க அந்த நாட்டில் இருந்து வந்திருக்கிறோம் அப்படின்ட்டு பெருமையாக சொல்கிறாங்க அப்படிங்கிறாரு. அடுத்தது பார்த்தா நம்ம வந்து லாஸ்ட் ஸ்டென்ஸாவை பார்க்கும்போது, இட்ஸ் sermon இஸ் த டிவைனேஷன் ஆஃப் அவர் செல்வ்ஸ். இட்ஸ், அதனுடைய sermonடா என்னப்பா, sermon சொன்னால் பிரசங்கம். ஈஸ், அவருடைய பிரசங்கம் என்னவா இருக்குது, த டிவைனேஷன் ஆஃப் அவர் செல்வ்ஸ். டிவைனேஷன்னா என்ன, எதிர்காலத்தை கணித்தல். அவங்களுடைய பிரசங்கம் எப்படி இருந்துச்சுன்னா, எங்களுடைய எதிர்காலத்தை அவர்கள் கணிப்பது போல இருக்குது. அவர் செல்வ்ஸ், எங்களுடைய எதிர்காலத்தை கணிக்கிற மாதிரி அவருடைய பிரசங்கம் இருந்தது. அண்ட் அவர் நியூ ஹாரிசான் லிமிட்ஸ் அட் இட்ஸ் நெஸ்ட். அப்போ நெஸ்ட்டுன்னு சொல்ல வாரது, அடுத்தது வந்து இந்த எக்குன்னு சொல்ல வாரதெல்லாம் ரிலிஜன், காலனைசேஷன், கல்ச்சர்களை வந்து அது வந்து மெத்தஃபர் பண்ணுது. அப்போ இங்கே வந்து நியூ ஹாரிசான்னா நமக்கு தெரியும் தொடுவானம், சரி இல்லையா? அப்போ இங்கே ஹாரிசான் சொல்ல வாரது ஒரு கல்ச்சர், ஒரு புதிய எதிர்காலம் அப்படிங்கிறத பற்றி சொல்ல வருது. இப்போ புதிய எதிர்காலம் லிமிட்ஸ், கட்டுப்படுத்துகிறது, அட் இட்ஸ் நெஸ்ட், எதில், அவர்களுடைய அந்த கல்ச்சரை, அவர்களுடைய ரிலிஜனை, எங்களுடைய இந்த புதிய ரிலிஜனை வந்து மட்டுப்படுத்துச்சு. ஏன்னா அது எங்களுக்கு செட் ஆகாது, அந்த கல்ச்சர் எங்களுக்கு சரி வராது, நாங்கள் ஆஃப்ரிக்கர்கள். பட் we cannot join the prayers and answers. நாங்கள் வந்து அவருடைய ப்ரேயர்ஸ்லேயோ இல்லை அவர்களுடைய அந்த ஆஃப் த கம்யூனிகேட்டர்ஸ், அவர்களுடைய கேள்விக்கும் நாங்கள் ஆன்சர் பண்ணவும் இல்லை, பதிலளிக்கவும் இல்லை, ப்ரேயர்ஸில் நாங்கள் ஜாயின் பண்ணவும் இல்லை. வி லுக் ஃபார் ஹோம்ஸ் எவ்ரிடே. நாங்கள் வந்து ஒவ்வொரு நாளும் எங்களுடைய வீட்டுக்காக பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஏன்னா இப்படி தான் வருவாங்க, காலனைஸ் பண்ணுவாங்க, அப்புறம் பார்த்தா அவங்களோட இஷ்டப்படி நடப்பாங்க. ஸோ நாங்கள் இருக்கலாம், அது பிகாஸ் வி ஆர் ஆஃப்ரிக்கன். அப்போ நாங்கள் என்ன பண்ணோம், இடம்பெயர்ந்து போகிறோம்.
இடம்பெயர்ந்து போகிறோம், அங்கே மறுபடியும் வராங்க, காலனைஸ் பண்ணுறாங்க, ஸோ இடம்பெயர்ந்து போகிறோம். ஸோ வி லுக் ஃபார் ஹோம்ஸ் எவ்ரிடே, அங்கே ஒவ்வொரு நாளும் எங்களுடைய வீட்டை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் புதிதாக. ஃபார் நியூ அல்டர்ஸ், அல்டர்ஸ்னால் என்னப்பா? அல்டர்ஸுங்கிறது வந்து என்னத்தை சொல்ல வருதுன்னா, இது வந்து மீனிங்கை பார்த்தா பழி கொடுக்கும் இடம் வரும். ஸோ நம்ம இங்கே வணங்கும் இடம் வச்சுக்கலாமா? அதான் பொருத்தமாக இருக்கும். அல்டர்ஸ் வி த்ரைவ் டு ரீபில்ட். பில்டுனா கட்டுறது, ரீனா ரீபில்ட், புதிதாக கட்டுவதற்கு. த்ரைவ்னா டெவலப், டு க்ரோ, டு டெவலப். ஸோ நாங்கள் டெவலப் ஆகிறதுக்கு, புதிதாக கட்டுவதற்கு. எது கட்டுவதற்கு? எங்களுடைய நியூ அல்டர்ஸ், பலியிடம், எங்களுடைய வணங்கும் இடத்தை கட்டுவதற்கு. ஏன் இவங்க கட்டுறாங்க புதுசாக? த ஓல்ட் ஷ்ரைன்ஸ், த ஓல்ட் ஷ்ரைன்ஸ். ஷ்ரைன்ஸ்னால் என்ன? ஷ்ரைன்ஸ்ன்னு சொன்னால் அந்த சிலை விக்கிரக பகுதி, அந்த விக்கிரகங்களை, த ஓல்டு விக்கிரகங்கள், பழைய விக்கிரகங்கள். டிஃபைல்டு, டிஃபைல்டுனா என்ன? மாசுபடுத்தப்பட்டது, களங்கப்படுத்தப்பட்டது. பை த வீவர்ஸ் எக்ஸ்க்ரீமெண்ட், பை யாரால்? வீவர்ஸ், அந்த ஐரோப்பியர்களுடைய எக்ஸ்க்ரீமெண்ட்ஸ், கழிவால். ஸோ இவர் வந்து ஒரு திட்டுற மாதிரி வந்து சொல்கிறாரா இல்லையா? அவர்களுடைய கழிவால், அவர்களுடைய அந்த ஆட்சியினால், அவர்களுடைய வருகையினாலன்னு சொல்லி போட்டு அந்த எக்ஸ்ட்ரீமெண்ட்ஸ்ன்ற வேர்டை போட்டு ஒரு மாதிரி வந்து திட்டுவது போல். அப்போ அவர்களுடைய ஆதிக்கத்தால் டிஃபைல்டு த ஓல்டு ஷ்ரைன்ஸ், எங்களுடைய அந்த பழைய விக்கிரகங்கள், பழைய சிலைகள் வந்து மாசுபடுத்தப்பட்டதுனால எங்களுடைய டெவலப்மெண்ட்டுக்காக நாங்கள் புதிதாக கட்ட வேண்டியதாக இருக்குது. ஸோ இவங்க இடம்பெயர்ந்து போகிறாங்க, காலனைஸ். பற்றியா இதனுடைய இந்த பொயமாக இருக்குது. ஸோ இந்த ஃபஸ்ட்டு ஸ்டென்ஸால் வந்து நம்ம பார்த்துக்கலாம் எப்படி ஐரோப்பியர்கள் கெஸ்ட்டாக இங்கே வராங்க, எங்கே ஆஃப்ரிக்காவுக்கு வராங்க, வந்து எப்படி அவங்களோட செட்டில் ஆகிறாங்க, எப்படி கண்ட்ரோல் ஆகுறாங்க, அதுக்கப்புறம் பார்த்தா ரிலிஜனை பரப்புகிறாங்க, அப்புறம் இவங்க இடம்பெயர்ந்து போக வேண்டியதாக இருக்குதுங்கிற மாதிரி வருது. ஸோ இதில் வந்து நம்ம சமரியாக பார்க்கலாம். ஹவு கேன் யூ ரைட் த சமரி? எப்படியுமோ ஒரு ஃப்ரேஸை வச்சுங்க. எப்படின்னா த பொயம். இப்போ எப்படின்னா, இப்போ சமரி எழுத போகும்போது த சமரி ஆஃப் த பொயம் வீவர் பேர்ட் பை கோஃபி அவனூர் இஸ் அப்படின்னு எழுதலாம். ஷோஸ் ஹவு காலனைசர்ஸ் கேம், எப்படி வராங்க, செட்டில் ஆகுறாங்க, டு கண்ட்ரோல், அப்புறம் எப்படி கண்ட்ரோல் எடுக்கிறாங்க, அண்ட் டிஸ்ட்ராய்டு த பீப்புள்ஸ் ட்ரெடிஷன்ஸ் அண்ட் ரிலீஜன். வந்துட்டு டெஸ்ட்ராய்ட்னா என்ன? அழிக்கிறது. எதை? பீப்புள்ஸ் ட்ரெடிஷன்ஸ், எங்களுடைய பழங்கால அந்த கல்ச்சரை, ட்ரெடிஷன்ஸை, அண்ட் ரிலீஜனை எப்படி அழிக்கிறார்கள். வைல் pretending to bring salvation. pretendingங்கிறது வந்து பாசாங்கு செய்தல், நடித்தல் அப்படின்னு சொல்லலாமா இல்லையா? ஸோ டு பிரிங் செல்வேஷன், எங்களுக்கு மீட்சி தருவதாக சொல்லி நடித்து கொண்டு உள்ளே வந்து இப்படிலாம் கண்ட்ரோல் பண்ணுறாங்க, கோலனைஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் இதோடைய சமரியாக இருக்குது. அடுத்தது பார்த்தா நம்ம இங்கே வந்து மெயின் தீமாக கேட்கலாம். ஆக்சுவலி இங்கிலீஷை பொறுத்தவரையில் we should write the main theme of the poem or literary work. So how can you write the main theme? You can write the main theme of the poem, Weaver Bed by Kofi Avenor is colonization destroys native culture and traditions while pretending to help இப்படின்னு எழுதலாம். ஸோ ஷோர்ட்டாக காலனைசேஷன் அப்படின்னு எழுதலாம். இல்லைனா மெயின் தீமில் உள்ளது இட் சேஸ் அபவுட் த காலனைசைசர்ஸ் கேம் செட்டில் டு கண்ட்ரோல் அண்ட் டிஸ்ட்ராய் த பீப்புள்ஸ் ட்ரெடிஷன்ஸ் அண்ட் ரிலீஜன்ஸ்னு எழுதலாம். ஸோ ஷோர்ட்டாக சொல்லப்போனால் காலனைசேஷன் அப்படிங்கிறது தான் இதோடைய மெயின் தீமாக இருக்குது. காலனைசேஷன் எப்படி நேட்டிவ் கல்ச்சர் அழிக்குது. ஸோ காலனைசேஷன் டெஸ்ட்ராய்ஸ் நேட்டிவ் கல்ச்சர் அண்ட் ட்ரெடிஷன்ஸ் அப்படிங்கிறது தான் இதோட தீமாக இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா இதில் வந்து லிட்ரரி டிவைஸை பற்றி நான் சொல்லியிருந்தேன். லிட்ரரி டிவைஸ் இல்லை வந்து மெட்டஃபர் வந்துருக்குது. வீவர் பேர்டு வந்து ஒரு மெட்டஃபராக இருக்குது. ஏன்? அது வந்து ஐரோப்பியர்களை பற்றி சொல்லுது, அதாவது கோலனைசர்ஸ். அடுத்து வந்து மெட்டஃபர் இருக்குது. இன்னொன்று நெஸ்ட், எக்ஸ், அதெல்லாம் வந்து ரிலீஜனை குறிக்குது. ஸோ இங்கே ஒரு பர்சனிஃபிகேஷன் இருக்குது. என்னன்னா பேர்டு, அங்கே ஒரு பறவை ஆக்டிங் லைக் ஹியூமன் க்ரீச்சர்ஸ்,
ஒரு மனிதர்கள் போல் அங்கே வீடு கட்டுறதெல்லாம் வந்து பார்க்கும்போது அது வந்து பேர்சனிஃபிகேஷன் என்ன, உயிரற்ற ஒன்று அப்படி இல்லைன்னா அறிவற்ற ஒன்று மனிதர்கள் மாதிரி ஆக்ட் பண்ணும்போது அங்கே வந்து பேர்சனிஃபிகேஷன் நடக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரைமிங் ஸ்கீம் இதில் இல்லை. இவ்வளோ தான் வந்து இதில் வந்து ரைமிங் ஸ்கீம் மாறுபட்டு கொண்டு இருக்குது. ஸோ இவ்வளவு தான் இதில் உள்ள எக்ஸ்ப்ளனேஷன்.